பாப்பாய் த செயிலர் மேன். எத்தனை பேர் பாப்பாய்க்கு ஃபேனாக இருக்கீங்க? இப்போதைக்கு நிறைய கார்ட்டூனில் லட்டு சாப்பிட்டு சமோசா சாப்பிட்டு உடம்பு ஸ்ட்ரென்த் ஏற்றிக்குன்னு சொல்லி உடம்பு ஸ்ட்ரென்த் ஏற்றுக்கு பதிலாக டயபெட்டிஸ் நிறைய குழந்தைகள் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு மத்தியில் கீரை சாப்பிட்டு உடம்பை வளர்த்து கேட்குறா அப்படின்னு சொல்லி மிக பெருசாக பாப்புலரானவர் தான் ஆப்வியஸாக நம்ம பாப்பாய் த செயிலர் மேன். இப்போதைக்கு இவரை பேஸ் பண்ணி ஒரு தனி லைவ் ஆக்ஷன் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எஸ், பாப்பாய் த செயிலர் மேனுக்கு லைவ் ஆக்ஷன் படம் வரப்போதுங்கிற ஒரு விஷயத்தை வெரைட்டி இப்போதைக்கு ஆஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சர்னின் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கிங் ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை லைவ் ஆக்ஷன் கொண்டு வர போகிறாங்களாம். இது லைவ் ஆக்ஷன் படமாக தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு, சீரிஸ் கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் இந்த படத்தை வந்து தியேட்டர் புஷ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கூடி சீக்கிரம் பாப்பாயா யார் நடிக்க போகிறாங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பாப்பாயா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பாப்பாயை மட்டும் சிஜிஐ கேரக்டரை தான் ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். அவருடைய கைகள், அவருடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப விகாரமாக தாங்க இருக்கும். பாப்பாய் ஒரு ஓல்டு மேன் ஃபீலை தான் நம்மகிட்ட கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி யாரை கேஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆர் மேபி இந்த டாம் அண்ட் ஜெரி, அதுவுமே லைவ் ஆக்ஷன் படம் தான். பட் லைவ் ஆக்ஷனுக்குள்ளே டாம் அண்ட் ஜெரி மட்டும் பார்த்தீங்கன்னா அனிமேட்டடாக உள்ள நுழைச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கூட பாசிபிளி இந்த படத்தில் நம்ம பாப்பாயை ஒரு அனிமேட்டடாக உள்ள நுழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு யாருமே செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணலைங்க. நீங்கள் சொல்லுங்கள், யார் பாப்பாய் லைவ் ஆக்ஷனுக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆவா? அண்ட் எத்தனை பேர் பாப்பாய் லைவ் ஆக்ஷன் பார்த்து ஸ்பினாச் கீரை சாப்பிட்டு உடம்பு பலப்படுத்தினீங்க? அதே மாதிரி கிழக்காம பண்ணுங்கள்.